கூப்பிட்டாரா? மலரு, மலரு, ஏன் மலரு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள்ல ஏன் இப்படி வருத்தமா இருக்க? நாம அந்த வீட்டை விட்டு அவளை கூட்டிட்டு வந்துட்டோம்ல, அந்த கோவமா இருக்கும். அதான் வருத்தத்துல இருக்கா. ஏன் ராஜலட்சுமி 2-3 நாளா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. மலரு, என்னாச்சு மலரு? ஏன் அழுகுற? மலரு, நான் சொன்னது தப்புதான், தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கம்மா. மலரு, என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்ன வீட்டை நினைச்சு அழுகுறியா? அப்புறம் என்னம்மா, எதுக்காக அழுகுற? சொன்னா தானமா தெரியும். வளகாப்பு முடிஞ்சு நீ நல்லபடியா பிள்ளைய பிறணும்னு நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்தா நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தேனா எங்களுக்கு என்னமா நிம்மதி இருக்கும்? ஏமா, இங்க யாராவது தப்பா பேசிட்டாங்களா? இல்ல ஏதாவது செஞ்சிட்டமா? என்னன்னு சொல்லுமா, அத நான் சரி பண்றேமா. என் வீட்டுக்கார நினைச்சு அழுகிறப்பா, என் துயரத்தை நினைச்சு அழுகிறேன். கொஞ்ச நேரம் அழுதுட்டு நானே சமாதானம் ஆயிடுவேன். நீங்க போங்க. என்னடி மலரு பேசுற? ஒன்னு அழ வச்சுட்டு நாங்க போறதா? எங்களால எப்படிம்மா போக முடியும்? அம்மா, உங்களால வேற என்னம்மா பண்ண முடியும்? என் வீட்டுக்கார கட்டி இழுக்கிற சக்தி எனக்கே இல்லைன்றப்ப உங்களால வேற என்னம்மா செய்ய முடியும்? மலரு, அவர் என்ன வேலையில சிக்கிட்டாரோ என்னவோ. அதெல்லாம் சொல்லாத தானோ. என்ன வேலை இருந்தாலும் பொண்டாட்டி வளகா பண்ணிக்கு என்ன வேலை வச்சுக்கிறது? வேலை முக்கியமா இல்ல பொண்டாட்டி முக்கியமா? அத்த, என்ன ஏதுன்னு தெரியல இல்ல அத்த. எதுவா இருந்தா என்ன? நீ வீட்ல இருந்து கிளம்பி போனவரு நான் வீட்ல தானே இருந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அதுதான் முடியல. அவசரமா போனவரு ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அதுவும் செய்யல. போன இடத்துல லேட் ஆகுது, என்னால வர முடியல, நீ எதை தப்பா நினைச்சுக்காதன்னு எனக்கு ஒரு போன் பண்ணி தகவல் சொல்லிருக்கலாம்ல. இப்படி எதுவுமே இல்லையா நீ? மலரு, நீ இவ்ளோ தூரம் அழுது நான் பார்த்ததே இல்ல மலரு. மத்தவங்க மேல நீ வருத்தப்பட்டு நான் பாத்திருக்கேன், ஆனா உன் புருஷ மேல நீ வருத்தப்பட்டு இப்பதான் நான் பாக்குறேன். இல்ல, நீ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அவர் என் பக்கத்துல இருக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என் தலைவிதியா என்னன்னே தெரியல. என் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்க வேண்டிய எல்லா சமயத்திலும் நான் வருத்தப்படுற மாதிரிதான் இருக்குதாண்டி. சரி மலரு, நீ வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். வா, நீ அழுகாதமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும் மலரு. வா மலரு, வா, நான் சொல்றேன்ல, வா வாமா. பாத்தீங்களாங்க, வெளியில காட்டாமையே இருந்திருக்கா இவ்வளவு நாளும். பிரசவ நேரம் வந்ததும் எப்படி குமிரி வருது பாத்தீங்களா? இதுக்குதான் முன்கூட்டியே அவளை இங்க கூட்டிட்டு வந்துடலான்னு சொன்னேன். எல்லாரும் என்ன கோச்சுக்கிட்டீங்க. இப்ப பாருங்க எவ்வளவு வருத்தப்படுறான்னு. ராஜலட்சுமி, சங்கடமா தாண்டி இருக்கு. மாப்பிள்ளை இந்த மலர் ஆசைப்பட்ட மாதிரி கொஞ்சம் நடந்துக்க கூடாதா? எப்ப பார்த்தாலும் அந்த குடும்பத்தை கட்டிக்கிட்டே அழுகணுமா? ஏங்க, அந்த குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் மாப்பிள்ளை மாற மாட்டாருங்க. அதை விட்டு அவர் வெளியில வந்தாதான் மலரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ராஜலட்சுமி, அது எப்படி? மாப்பிள்ளை அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரம்மா. பாப்போங்க. ஏன் கோபி, போன் வந்தா நீதான் போகணுமா? மயிலையும் காஜாவையும் அனுப்பி வச்சிருக்கலாம்ல. பாவம் மலர் துடிச்சு போயிட்டப்பா. எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது தெரியுமா? அண்ணி, அது பொய்யான போன் தான். இருந்தாலும் பிரசாத அடிபட்டு ஒரு பதட்டத்துல ஓடிட்டு அப்படியே கோபி எப்படி தப்பு சொல்ல முடியும்? மலர் எதுவும் சொல்லிச்சப்பா? என்னைக்கிடா சொல்லியிருக்கா? வாயை திறந்து என் கஷ்டம் இதுன்னு என்னைக்கிடா சொல்லியிருக்கா? அவ துக்கமோ சந்தோஷமோ தனக்குள்ளேயே வச்சுக்க தெரிஞ்சுக்கிட்டவ. அவ அப்படிப்பட்டவ கண்ணீர் விட்டுருக்கா. யார்தான் வருத்தப்பட மாட்டாங்க. சரி, நான் போய் அவங்க வீட்டுக்கு போய் மலரை பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. கோபி, பிரசவத்துக்கு மலர் அனுப்பிச்சு வச்சுட்டு அன்னைக்கு நீ போய் பார்க்க கூடாதுப்பா. நாளைக்கு போய் பாரு. அது அதுக்கு உள்ள நேரத்தை தவற விட்டா இப்படிதான். சரி, என்ன செய்ய? ஒரு நாள் தானே, நாளைக்கு போய் பாரு. செல்வரங்க மாப்பிள்ள பண்றாப்ல. ஆமா, அவருக்கு வேற வேலையே இல்ல. வளைகாப்புக்கு வந்து சேருங்கன்னா வர்றதுக்கு துப்பில்ல, விசாரணை பண்றதுக்கு போன் பண்ணிருப்பாரு. ஹலோ மச்சான், நான் ரங்கம் பேசுறேன்.
வளகாப்புலாம் நல்லபடியா முடிஞ்சுதா? என்ன நான் சொன்னதானே கேக்குறாரு? நல்லபடியா நடந்துச்சு மாப்பிள்ள. நான் ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு சவாரிக்கு வந்தேன். அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்து நான் வளகாப்புக்கு வர முடியாதா ஆயிடுச்சு மச்சான். எக்கத்த போன நிலைமையில பிரசாத் மச்சான் நான் பார்த்தேன். அப்பா பிரசாத் அண்ணனை ராமேஸ்வரத்துல வச்சு செல்வரங்க மாப்பிள்ள பாத்துருக்காப்ல. எப்படி? பிரசாத்துக்கு என்னப்பா எப்படிப்பா இருக்கா? அவனுக்கு ஒண்ணு இல்ல. கேக்குறேன் மாப்பிள்ள, அண்ணன் நல்லா இருக்கார்ல? இப்போ அவர் ஏன் ரூம்ல தான் இருக்காரு. சவாரி விட்டு நல்ல பாதியில் வர முடியாது மச்சான். நீங்க டக்குனு ஒரு வண்டியை பிடிச்சி கிளம்பி இங்க வந்தீங்கன்னா பெரிய மச்சான் கையோட கூட்டிட்டு போயிடலாம். வந்துடுறேன், உடனே கிளம்பி வந்துடுறேன். நான் பக்கத்துல வந்துட்டு நீங்க எங்க இருக்கீங்க ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். வச்சுறேன். என்னப்பா என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல, அண்ணன் ராமேஸ்வரத்துல தான் இருக்காரு. பிரசாத் அண்ணனை மாப்பிள்ள சவாரி போன இடத்துல பாத்துருக்காரு. அவரை கூட்டிட்டு அவர் ரூம்லயே தான் அவர் கூட தங்க வச்சிருக்காரு. ஒன்னும் பயப்படுறதுக்குள்ள உடனே வண்டி எடுத்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. பிரசாத் எப்படிப்பா இருக்கா? அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா இருக்காருமா, அவருக்கு ஒண்ணும் இல்லம்மா, நல்லா இருக்காரு. அந்த நாச்சி முத்து பிரசாத் அண்ணனை தலையிலே அடிச்சிருக்கான். என்னப்பா என்னப்பா என்ன? அது பிரசாத் அண்ணனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குதா. நிதானம் இல்லாம சமயத்துல இருக்காரா. செல்வரங்க மாப்பிள்ளை முதல்ல தெரியலையா, அதுக்கப்புறமா வந்து பேசியிருக்காரா. அவருக்கு ஞாபகம் வந்து வந்து போகுது போலப்பா பிரசாத் அண்ணனுக்கு. என்னப்பா இது? என் பிள்ளைக்கு எப்படி நடக்கணும்? பணத்தையும் பறிச்சுக்கிட்டு புத்தியும் பறிச்சுட்டானப்பா கடவுளே. மீனாட்சி, மீனாட்சி, நம்ம பிள்ளைக்கு அப்படிலாம் ஒண்ணு ஆகாது. அப்பா அண்ணன் நடத்த கொலை பண்ணது அந்த நாச்சி முத்து தான்ப்பா. இத அண்ணனே மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காரு. அடே நம்ம நினைச்ச மாதிரி ஆயிடுச்சுனே. குற்றாலத்துல அவனை அடிச்சு லாலம் கட்டி இருக்கணும்னே. விட்டனாலதான் அவன் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கானே. விடக்கூடாதுனே. கோபி நீ உடனே வண்டியை பிடிப்பா. நம்ம ராமேஸ்வரமே பிரசாத பார்க்கலாம். போலாம், உடனே போலாம். அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. காருக்கு போலாம். ஏற்கனவே போலீஸ்க்கு தகவல் சொல்லாம போய் தான் பிரச்சனையாச்சு. முதல் வேலையா போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுப்பா. சரிப்பா, நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். இன்ஸ்பெக்டர், நான் கோபி பேசுறேன். ஒண்ணுல ஒரு முக்கியமான விஷயம். இப்ப எங்க அண்ணன் ராமேஸ்வரத்தை தான் இருக்காப்ல. அதோட ஒரு முக்கியமான விஷயம், அன்னதாண்டத்தை கொண்டது இந்த நாச்சிமுத்து தானா. இதை எங்க அண்ணனே எங்க மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு. இது உண்மைதான் இன்ஸ்பெக்டர். நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன் எங்க அண்ணன் அப்படி செய்ய மாட்டாருன்னு. இப்ப ஒண்ணு இல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்து ராமேஸ்வரத்துக்கு எங்க அண்ணன் பார்க்க போறோம். இதை உங்ககிட்ட தகவல் சொல்லணும். நீங்களும் அங்க வரணும். அந்த நாச்சிமுத்தை விடக்கூடாது இன்ஸ்பெக்டர். நீங்க எப்படியா உடனே அவனை கூட்டிட்டு வரணும் இன்ஸ்பெக்டர். சரிங்க கோபி, நீங்க ராமேஸ்வரம் போங்க, நாங்க வந்துடுறேன். கான்ஸ்டபிள் வாங்க. ராமேஸ்வரம் வரைக்கும் போனோம். சரிங்க நீ சார். போய் ஜீப்பை ரெடி பண்ணு. ராமேஸ்வரம் அங்க இருக்கு சார். குற்றால கொலைகேஸ் விஷயமா விசாரிக்க போனோம். அதுக்கு முன்னாடி போய் நாச்சிமுத்த பார்க்கணும். நாச்சிமுத்து அவனுக்கு சார் பார்க்கணும். யோ, கொலைகேஸ்ல சம்பந்தப்பட்டவன எதுக்கே போய் பார்ப்பாங்க? விசாரிக்கிறதுக்காக தான். சரிங்க ஓ, சார். போய் ஜீப்பை ரெடி பண்ணு. ஏன் போன் அடிக்கிறேன்? ஸ்டேஷன்ல எதுவும் சிக்கலாயிருச்சோ? சொல்லுங்க, என்ன விஷயம்? அண்ணா, எங்க இன்ஸ்பெக்டர் உங்களை பாக்கிறதுக்காக வராரு. வண்டியை ரெடி பண்ண சொன்னாரு. என்ன விஷயமா பார்க்க வராரா? என்னன்னு தெரியலண்ணே. அன்னதாண்டம் கொலைகேஸ் சம்பந்தமா ராமேஸ்வரம் போகணும்னு சொன்னாரு. நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவும் அவர்கிட்ட சொல்லாதீங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போன வை. என்னண்ணே, இன்ஸ்பெக்டர் எதுக்கு வரானா? அண்ணே, திரும்ப திரும்ப போலீஸ் வந்து நம்ம கிட்ட விசாரிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ நல்லதா படல. பேசாம பங்க பிரிச்சுக்கிட்டு எஸ் ஆயிரலாம்ண்ணே. நான் ஆரம்பத்துல இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டா, எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டு இருக்கிறது? ஓடி போன நம்ம மேல போலீஸ்க்கு சந்தேகம் வந்துடாது. பிரசாத்தை தேடுறத விட்டு போலீஸ் நம்ம பக்கம் திருப்பிடாது. ஏன்னா அதுக்காக இங்கேயே உட்காந்துருந்து போலீஸ் மாட்ட சொல்றீங்களா? நாம ஏன்டா மாட்டுறான்? ஏன் மாற்றமா? ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுறீங்க. ஆமாண்டா, தப்பு பண்ண வந்தேன். ஆனா நான் தப்பு பண்ணதுக்கு ஆதாரம் இருக்காடா? அண்ணே, கையில இருக்கிற பணம் ஒண்ணு போதும்னே நம்மளை காட்டி கொடுக்க. இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? பிரசாத் அன்பளிப்பா கொடுத்தான்னு சொல்லுவீங்களா? ஏடா, என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப பணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. பணம் நம்மள்ட்ட இருக்குன்னு போலீஸ்க்கு அப்புறம் தெரியும். என்னமோ எனக்கு ஒண்ணுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. இங்க இரு,
பணத்தை எப்படி பாதுகாக்கணும் எனக்கு நல்லா தெரியும். போலீஸ் என்கிட்ட வந்துட்டு விசாரிச்சாலும், எத்தனை முறை வந்து விசாரிச்சாலும் அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும். போலீஸ் எப்படி பதில் சொல்லி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ அதை பத்திலாம் ஒண்ணும் கவலைப்பட வேணாம். நான் அதுக்காக சொல்லணேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்லாதா, எதுலையும் தலையிடாத, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். புரிஞ்சா? ஹலோ, காரைக்குடி இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்களை பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கீங்களா? வீட்டுல தான் சார் இருக்கேன். சார் என்ன சார் விஷயம்? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விசாரணை தான். சார் சின்னதோ பெருசோ ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். நீங்க தாராளமா என் வீட்டுக்கு வரலாம். உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சார். ஒத்துழைப்புக்கு இன்னொரு பேர் யாருன்னா அது நாச்சிமுத்தா சார். நீங்க எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம் சார். சரி, நான் கிளம்பி வரேன். சொல்லுங்க மலர். கடைசி வரைக்கும் வரல? இல்ல மலர், உண்மையிலே நான் வந்துடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா வர முடியாதபடி நான் பயங்கரமா மாட்டிக்கிட்டேன். இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மலர். சரிங்க, அப்படி எங்க தான் போனீங்க? பிரசாத் என்ன திருமயத்துல இருக்காருன்னு எனக்கு ஒரு போன் வந்துச்சு. கடைசி இன்ஸ்பெக்டர் நான் கெஞ்சி கேட்டு வீட்டுக்கு வந்தப்ப நீங்க எல்லாரும் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. சரிங்க, எப்பவும் போனா என்கிட்ட சொல்லிட்டு தானே போவீங்க. சின்னைக்கு மட்டும் எங்க சொல்லாம போனீங்க? இங்க பாரு, உனக்கே நல்லா தெரியும், உன்னை சுத்தி எல்லாரும் இருக்கப்ப அங்க வந்து நான் இதை சொன்னேனாக்க எல்லார் மனசுலயும் கலைபரமாகி அண்ணனுக்கு என்னாச்சோ நாங்க எல்லாருமே வர்றோம்னு சொல்லி ஃபங்க்ஷனை பாதிச்சுமோன்னு ஒரு பயம். நான் என்ன நினைச்சேன்னா டக்கு நான் மட்டுமே போயிட்டு வந்துடலாம், இங்கதானே இருக்கு திருமயம், ஒரு 3/4 மணி நேரத்துல போயிட்டு வந்தாலும் சொல்லிட்டு போனேன். அதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரிங்க, இப்பதான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, கிளம்பி இங்க வர வேண்டியதானே. இன்னமும் அங்கே இருந்து போன்ல தானே பேசுறீங்க. இங்க பார், வந்தோடனே நான் இங்க வரணும்னு தான் சொன்னேன். வளைகாப்பு முடிஞ்சு பிரசவத்துக்கு அனுப்பிச்ச அன்னைக்கே புருஷங்கார அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு எல்லாரும் சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அதனாலதான் நான் வர முடியாம போச்சு. நாளைக்கு வருவேன் மலர். இங்க பாருங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களை நான் தப்பா நினைக்கிற ஆள் இல்ல. ஆனா எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க இல்லையா? என் வீட்டு ஆளுங்களா நீங்க இல்லைன்னு ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. நீங்க இங்க வந்து பாக்குற வரைக்கும் அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு தடவை தலை காட்டிட்டு போயிடுங்க. மலர், நான் வந்துடுறேன், நாளைக்கு வந்துருவேன் மலர். அப்புறம் இன்னொரு விஷயம், பிரசாத்தனை ராமேஸ்வரத்துல இருக்காராம். செல்வரங்க மாப்பிள்ள அவரை பார்த்துட்டு அவர் கூட தான் தங்க வச்சிருக்காராம். அதனால இமீடியட்டா ராமேஸ்வரம் போய் பிரசாத்தனை பார்க்கணும். இங்க பாருங்க, நீங்க இப்பவும் பிரசாத்த தான் வேலையை தான் போறீங்கன்னு தெரிஞ்சா என் வீட்டாளுங்க இன்னும் வருத்தப்படுவாங்க. பொண்டாட்டியை விட அண்ணன் தான் முக்கியமானு கேட்பாங்க. நீங்க பாத்துக்கங்க, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ நீங்க பண்ணுங்க. இங்க பாரு மலர், நல்லா தெரிஞ்சுக்க, இன்னைக்கு உன்னை வந்து நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனாலதான். ரெண்டாவது, பிரசாத்தனை இருக்கிற இடம் தெரிஞ்சு கூட்டு வந்தாச்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். கொலைகேஸ்ல இருந்து இவர் நல்லவருங்க நிரூபிக்க முடியும். எல்லாமே பிரச்சனை சரியாயிடும் மலர். உங்க நிலைமையை நான் புரிஞ்சுக்காமையே நான் பாட்டுக்கு முட்டாள் மாதிரி என் வீட்டு ஆளுங்க வருத்தத்தையே சொல்லிட்டு இருக்கேன். என் வீட்டு ஆளுங்களை விடுங்க, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க பிரசாத்தை தன்னை பார்த்து வேணுன்ற ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப அதுதான் முக்கியங்க. நீங்க அதை போய் பாருங்க. ஏ மலர், இத நீ எதுவும் வருத்தத்திலயோ கோவத்திலயோ சொல்லலையே? சில்லுங்க, முக்கியத்துவம் தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். நீங்க முதல்ல பிரசாத்தை தான் வேலையை முடிங்க, அதுக்கப்புறமா என்ன வந்து பாருங்க. என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுங்க. அது போதும், அந்த நம்பிக்கை எனக்கு போதும். பெரிய தர்ம சங்கடத்துல இருந்தேன், அதுல இருந்து என்ன காப்பாத்திட்ட. அதெல்லாம் நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. சரி, பேசிட்டே இருந்தா பொழுது போயிடும். உடனே கிளம்புங்க. நல்லபடியா பிரசாத் தானே கூட்டிட்டு வந்து சேருங்க. சரி மலர், வச்சறேன், போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்பா நான் அப்படியே கிளம்புறப்பா. கிளம்பலாமா? வா. அப்பா நீங்க எங்கப்பா?
நீங்க எதுக்குப்பா இங்க? நீங்க இப்பதான் ஆஸ்பத்திரி உடம்பு சரியில்லாம வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நான் போயிட்டு உடனே அண்ணனை கூட்டி இன்னைக்கு வர போறேன். இதுக்கு எதுக்குப்பா நீங்க வந்து அலையணும்? நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க இருங்க. ஆமாண்ணே, நீங்க வீட்லயே இருங்கண்ணே, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சித்தப்பா, நான் போயிட்டு வரேங்கிறது நீங்க இருக்கீங்க, அப்பா பாத்துக்குவீங்க நம்பிக்கையில தான். நீங்க அப்பாக்கு துணைக்கு கூட இருங்க. நானும் காஜா மட்டும் போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு உடனே திரும்ப போறோம் சித்தப்பா. எதுக்கு? சரி, நான் கிளம்புறப்பா. என்னையும் கூட்டு போப்பா. அம்மா நீங்க எதுக்குமா இப்ப அப்பாவே வேணாங்கிற? இல்லப்பா, பிரசாத் தலையில அடிபட்டிருக்கல, அவன் எப்படி இருக்கான்னு நான் பாக்கணும்பா. கோபி, உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போப்பா. இல்லன்னா பிரசாதம் நினைச்சிட்டு இங்க அழுதுகிட்டே இருந்து உடம்பு கெடுத்துப்பா. ராகினி, அம்மா கூட நீயும் துணைக்கு போயிட்டு வா. முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். நீ போகும்போதே பெரியசூடனுக்கு தகவல் சொல்ல, அவனும் அங்கதான் இருப்பான். கொஞ்சம் மகாவுக்கு சந்தோஷமா இருக்கும்பா. அப்பா இந்த தகவல் தெரிஞ்சதுல இருந்து மாத்தி எல்லா நம்பரும் ட்ரை பண்ணிட்டேன்ப்பா. யார் நம்பரும் கிடைக்கல, நாட் ரீச்சபிள்னே வருது. ஒருவேளை கோயில் உள்ளார பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. சரி, நான் காரை வர சொல்லிட்டேன்ப்பா. கார்ல போறோம் இல்லையா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. சரி, தகவல் சொல்லிடலாம். சரி, வரேன். போயிட்டு வந்துடுறோமா? எங்க வரேங்க? வரேன். மச்சான், மச்சான், கதவு திறந்துதான் இருக்கா? ஐயோ, மச்சான் எங்க போனாருன்னு தெரியலையே. மச்சான், மச்சான், தம்பி சார், ரூம்ல மச்சான் இருந்தாரு, எங்கப்பா காணோம்? உள்ளதான் சார் இருந்தாரு. இல்லப்பா, ரூம்ல பார்த்து தான்ப்பா கேக்குறேன், எங்கப்பா போனாரு? சார் உள்ளதான் சார் இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தேன் சார். வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். படிக்கிறதுக்கு ஏதோ புத்தகம் வேணும்னு சொன்னாரு, அதுவும் வாங்கி கொடுத்தேன் சார். ரூம்ல காணுமாப்பா, எங்கப்பா போனாரு? தெரியலையே சார், வெளி வேலையா ஏதாவது போயிட்டாருன்னு. ஏய், கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? உடம்பு சரியில்லாம முடிச்சா பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு தானே போனேன். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. சார், நான் இந்த ரூம் மட்டுமா பார்க்க முடியும்? நான் எல்லா ரூமையும் சேர்த்து பார்க்கணும் சார். அவர் இருக்காரா இல்லையான்னு உங்க ரூம்ட்டே உட்காந்து பாத்துட்டு இருக்க சொல்லி. உடம்பு சரியில்ல பாத்துக்க சொல்லலையா? சார் இருங்க, என்ன சார் பிரச்சனை? சார், உடம்பு சரியில்லையா மச்சானே ரூம்ல விட்டுட்டு உன்னை பாத்துக்க சொல்லிட்டு போனேன் சார். அவர் இப்ப ரூம்ல காணும் சார். எங்கடா கேட்டா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசி. என்னடா என்னாச்சு? சார், இவர் ரூம் வாசலே காவல் காக்க சொல்றாரு சார். டேய் கொஞ்சம் சும்மா இருடா. சார் இப்போ என்ன சார் ஆச்சு? வெளியில தானே சார் போயிருக்கிறாரு, தனால் திரும்பி வந்துருவார் சார். இதுக்கு போய் ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்ட மாட்டீங்க சார்? இல்ல சார், அவர் உடம்பு முடியாத மனுஷன் சார். அவரு என்ன சார், சாதாரண தலைவலி காய்ச்சல் தானே? ஐயோ, அவர் அந்த மாதிரி தான். நான் பயப்படவே மாட்டேன் சார். அந்த ஆளுக்கு அப்பப்போ என்ன பண்றோன்னே தெரியாது சார். பிளாங்க் ஆயிடுவாரு, ஞாபகம் பிசகி போயிடும் சார். எங்க இருந்து வந்தோம், என்ன பண்றோம், எங்க போறோம் எதுவுமே அவருக்கு தெரியாது சார். எங்கேயாச்சும் போயிடுவாரு சார். இப்போ ஒரு வெளியில போயிட்டாரு, நான் எங்க சார் போய் அவரை தேடுவேன்? ஏன் சார் இவ்வளோ பிரச்சனை உள்ள ஆள நீங்க தனியா விட்டு போலாமா சார்? அதான் சார் நான் பண்ண தப்பு. இவரை காணும் எல்லாரும் வீட்டுல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். நான் வேற இருக்கான்னு வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் சார். எல்லாரும் கல்விங்க வந்துட்டு இருக்காங்க சார். இப்ப என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஊர் சின்ன ஊர் தான், தேடினா கண்டுபிடிச்சா சார். சரி சார், நான் போய் என் மச்சானை தேடுறேன். எங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களை இங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க. சரிங்க ஏதாவது சொல்லி சமாளிக்க சார். நான் வந்துடுறேன். சரிங்க சார், போயிட்டு வாங்க. டேய் கதவை சாத்தி பூட்டி சாவி எடுத்துட்டு வா. சரிங்க சார்.